Hi friends, welcome back to Mama with Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேபிமா வந்து இன்னைக்கு ஸ்பெஷலா செஞ்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் காட்ட முடியாது. இதெல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்னெல்லாம் செஞ்சிருக்கு, இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்றத கடைசியா வந்து ஓகே வீடியோல வந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்காச்சும் எனக்கு கண்ணாடி வாங்கி தருவியா? கண்ணாடி ஓகே நான் வாங்கி தர மாட்டேன். நான் சொல்றேன், நீ ஏஞ்சிக்கிறது 11:30 ஏஞ்சிக்கிறா. ஏஞ்சிட்டு வந்து இப்படி உட்காந்துக்குது. இந்த வயசான ஆயாங்கெல்லாம் வந்து ஒரு ஓரத்தில் உட்காந்துக்குன்னு டொங்கன்னு வெத்தலை பார்க்கலாம் இடிச்சு சாப்பிட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி உட்காந்துக்குது. ஒரு 4 ஃபோனு ஓகேங்களா வரும். அந்த 4 ஃபோனில் ஏதாச்சும் ஊர்கதை பேசுறது, இல்லை லேப்டாப் எடுத்து வச்சுக்கின்னு ஏதாவது இது பண்ணிகிட்டு இருக்கிறது. எடிட்டிங்க்கு ஒர்க்கே இப்போ இல்லை அதிகம், எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சும்மானாச்சும் உட்காந்துன்னா அது போட்டு நோண்டின்னு தெரியும். இல்லைன்னா மொபைலை வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சு பார்த்தா மணி 1 மணி ஆகிருக்கும். சரி சாப்பிட்ணுமா அப்படின்ட்டு போய் செய்யும். செஞ்சு முடிச்சுட்டு வந்தோன்னா அப்படியே வாய் பிறந்துக்கும். அப்புறம் சாயந்தரம் எழுந்திக்கும். இதுதான் பேபிமாவோட ரொட்டீன். அந்த ரொட்டீனில் இன்றைக்கி விதவிதமாக நான் செய்ய போகிறேன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி அந்த இது பச்சைப்பயிறு ரொம்ப நாளாக பச்சைப்பயிறு வந்து வாங்காமல் வச்சுருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்று போய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ உடனே பச்சைப்பயிறு குழம்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செம்மையாக இருக்கும். நெய்யெலாம் ஊற்றி அப்படியே நெய் மணக்கும். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவாங்க. அதான் நெய்யும் ஊற்றுவா, தேங்காய் எண்ணெயும் ஊற்றுவோம் இல்லை? ஆமாம், தேங்காய் எண்ணெய் தான். சாரி, நான் எது மணக்கிறதுன்றதை மறந்துட்டேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மணக்கும் அதெல்லாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காட்டு, இங்கே காட்டு, நீ காட்டு, இங்கே பாருங்க பீர்க்கங்காய் பொரியல். இது என்ன காயின்னு தெரில, அதனால தான் வச்சு இப்படி நோண்டிக்கினே வேடிக்கை பார்த்துன்னு இருந்தேன் நான். பீர்க்கங்காய். அடுத்தது வெண்டைக்காய். காட்டு இங்கே காட்டு. இதை பாருங்க வெண்டைக்காய் பொரியல். அடுத்தது இது எல்லாம் செஞ்சு வச்சுச்சாமா பேபிமா. நான் மிக்சர் எடுத்ததுக்கு ஒரு கத்து. ஆமா இருக்கு. நீ வந்து திரும்பி மிக்சர் எடுக்கிறனால நான் அப்படி பார்க்கும்போது சரி ஓகே, இன்னும் ஜஸ்ட் 3 days தான் இருக்குது, நம்மளுக்கு சாப்பிடுவோம். இல்லை எல்லா பொருளும் சாப்பிட்ற பொருள் தானே, நம்ம சுவையாக தான் இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கணக்கு முடக்கா சாப்பிடணுன்றதுனால மிக்சரு, தயிர். இன்னைக்கு நானும் தயிர் ஊற்றி சாப்பிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் இல்லை, சாம்பார், புளிக்குழம்பு. டெய்லி எல்லாம் அப்படிலாம் வீட்டில் செய்ய மாட்டாங்கப்பா. ஃபர்ஸ்ட் சாம்பார் செய்வாங்க, ரசம் செய்வாங்க, பொரியல் செய்வாங்க, தயிர் செய்வாங்க. ஒரு நாள் காரக்குழம்பு செஞ்சா ரசம் தயிர் அப்படிதான் சாப்பிடுவாங்க. வீட்லயே வந்து ஹோட்டல் மாதிரி சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் எல்லாம் எல்லாத்தையும் செஞ்சுன்னு இருக்க மாட்டாங்க. செய்ய மாட்டாங்கப்பா. ஆனா வந்து என்ன செஞ்சாலும் சாம்பார் செஞ்சாலும் நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் தஷ்டாவே பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னதான் இருந்தாலும் சாம்பார் எது இருந்தாலும் சாப்பிட்டுட்டு கடைசியா தயிர் ஊற்றி சாப்பிடுவேன் அப்படின்னுவோம். எனக்கு அது ஆசையா இருக்கும். ஆனால் வந்து என் வாயும் வயிறும் வந்து அதை ஏற்றுக்காது. ஏதாவது சாப்பிட்டோம் அது ஓகே, சுவையாக இருக்குதா, அந்த சுவை அப்படியே நிற்கணும் அப்படின்றதுனால அப்படியே விட்டு போயிடுவேன். ஆனால் இந்த வாட்டி நானும் தயிர் ஊற்றி சாப்பிட்லான்ற முடிவுக்கு வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இப்போ டைம் ஆகுது போடியா. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்ட்டு. நான் டெய்லி விதவிதமாக தான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் என்னைக்காச்சும் அவனை பற்றி பெருமையாக சொல்ல மாட்டேன். கேட்டால் 10 நாள், 1 வாரம், 2 நாள் அப்படின்னு இப்படி எப்படியெல்லாம் போய் இல்லப்பா. நீ பேசுறதுனாலதான் இந்த மாதிரி சொல்றாங்க. டெய்லி நீ வக்கனையா தான் தின்ற. நீனு இல்லப்பா, தின்றது வக்கனையா தான் தின்றேன். ஆண்டவரால மாதாவராலையும் நான் மட்டும் இல்லப்பா, எல்லாருமே வந்து டேஸ் கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேற்று ஷிபானா சொல்லிச்சு, ஆஸ்டின் கூட வந்து டேட் கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படின்னுச்சுல்ல. ஏன் ரெபேக்கா என்ன சொல்லிச்சு, நானும் ஈஸ்டர் அன்னைக்கு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிச்சுல்ல. அது வேறப்பா, நான் செய்யறேன் தானே வீட்டுல. அத சொல்லுண்டா சொல்றேன். நீ நாளை என்றங்கிறத நான் சொல்ல வரல. நீ இப்ப அதுதானே சொன்ன, நீ நாளை செஞ்சிருக்கேன் நீ. ஆனா வந்து இன்னும் இத்தனை நாள் இருக்குது, அதுக்கு சொல்ல வரல. நீ செய்யறதே இல்ல அப்படின்றியே, அதுக்கு சொல்ல வர்ற. 3 நாள் தான் கழுத என்னவோ சொல்லவே இல்லை, 3 நாள் தான். அதுக்கப்புறம் வந்து திருப்பி பழைய குருடி கதவை தரடி அப்படின்னு வந்துடும் அப்படின்ட்டு ஹோட்டல்லன்னு. ஹோட்டல் ஃபுட்டு நீ சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு நீயே சொல்ல? பல மாதம், 40 நாளா ஹோட்டல் ஃபுட்டே கிடையாது. ஹோட்டலுக்கு போனா வந்து நம்ம தேக்கடி போயிட்டு வந்ததுல இருந்து ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்டியா? அவ்வளோவா சாப்பிடவே இல்லை. ஒரே ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் அந்த இதில் போய் சாப்பிட்டோம், அவள் தான். மற்றபடிலாம் வந்து வீட்டில் தான் ஃபுட்டு.
ஏன்னா இட்லி தோசை மட்டும் வெளில வாங்கிப்பேன் நான் நைட் டிஃபன்லாம். இப்போ இட்லியும் தோசையும் மாவு நான் ஆட்டி வச்சிட்டேன். ஆமா ஆட்டி வச்சாச்சு. இன்னைக்கு காலைல தோசை பாப்பா இன்னைக்கு வந்து அந்த ஆட்டின மாவுலேருந்து தோசை பேபிமா சுட்டா கூட சூப்பராக சுட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்கியா வந்து சுட்டுச்சு பாருங்க, அப்படியே நடுவில் தீஞ்சு போய் எடுத்துன்னு வருது. என்னத்த பேசுறதுன்னே தெரில, டென்ஷன் ஆகிட்டேன் நான். இதில் வேற நான் எழுச்சிக்கும் போது அப்பா என் வீட்டில் வந்து தோசை மாவு இருக்குது, அதனால நம்ம வெளில சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது, எதுவும் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. எப்படா பாக்கியா வரும் அப்படின்னு பார்த்தா வந்தோடனே தோசை செய்ய கேட்டை கூட திறக்கல. இன்னைக்கு எதுவும் திறக்கவே முடியல. இன்னைக்கு கண்ணே திறக்க முடியல, லேட் ஆயிடுச்சுல இன்னைக்கு. ஆமாம் இல்லை எனக்கு இந்த கண்ணு பெயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி டாக்டர் கிட்டலாம் போயிட்டு வந்தேன், அது இன்னும் சரியான பாடே காணும். இன்னைக்கெல்லாம் கண்ணே திறக்க முடியல, கண்ணெலாம் பொங்கிடுச்சு அப்படியே எனக்கு. சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போ, கண்ணாடி வாங்கிட்டேன் முதல்ல. கமான் கமான் இன்ட்ரோ பேசு, நான் பிடிச்சிக்கிறேன், நீ பேசு. அப்படி எங்கடா உட்காந்துக்குதுன்னு பார்க்குறீங்களா பேபிமா? ஏனி மேலே உட்காந்துக்கிற மாதிரி பைக்கில் உட்காந்துக்குது. பேசுப்பா, நான் பிடிச்சிக்கிறேன், விடு, நீ விழ மாட்டேன், நான் பிடிச்சிக்கிறேன். ஏய் இன்ட்ரோ கொடுப்பா, எங்கே போகிற இப்போ நீ சொல்லு. ஆ ஒழுங்கா பேசுப்பா. கத்திப்பாரா போறியா? பேபிமா வந்து ஏனி மேலே ஏறி உட்காந்துக்கிற மாதிரி பைக் மேலே உட்காந்துக்குது. நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது. மௌலி ஆஸ் யூஷுவல் அவன் வேலையை பார்க்குறான். பாப்பா வந்து ஆமாம் அவன் படிக்கிறான், ஆக்சுவலி எக்ஸாம் டைம் அவனுக்கு. பாப்பா வந்து ட்ரிப் போயிருக்கிறா வர்க்கலா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால பைக் எடுத்து லாங் டிரைவ் போகலாம், ஈஸியாக போகலாம் அப்படின்னு கிளம்பணும். கடைசியில் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டட்லி ஃபோன் ஃப்ரம் நம்ம குட்டி பிரியா அல்லுக்கிட்ட இருந்து ஃபோனு. ஸோ தாம்பரம் வந்திருக்கோம் அப்படின்னாங்க. சரி அதனால் அப்படியே நாங்கள் சேஞ்ச் பண்ணி கிளம்பி கத்திப்பாரா போகிறோம். நாங்கள் பைக்கில் போகிறோம், அவங்க காரில் போகிறாங்க. அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் போன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். பேபிமா பார்த்தீங்கன்னா பயத்திலே உட்கார வச்சுருக்கணும். நம்ம அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம், எப்படியே ஜாலியாக பேசி, ரொம்ப நாள் ஆச்சு ஜாலியாக பேசி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். பேபிமா ஹவ் இஸ் யுவர் பைக் ரைட்? இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது. வானத்திலே பறந்த உனக்கு இந்த பைக் ரைடு ஒரு பெரிய விஷயமா? அது வந்து என்னன்னா கீழே விழுந்தா ஒரே முட்டா போயிடும், சரியா? அதனால பிரச்சனை இல்லை. இதுன்னா கை கால்லாம் இழுத்துன்னு கிடக்கும். எதுக்கு போறது பெருசா, இழுத்துன்னு கிடக்கிறது பெருசா? போறது தான் பெருசு. எங்க போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுங்களை காணோம். எங்களுக்கு முன்னாடி வந்தது எங்க போச்சுன்னு தெரியல. தத்துவ பாடல் மாதிரி தத்துவ பேச்செல்லாம் பேசும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டுங்களை தேடுவோம். எங்களுக்கு முன்னாடி போனாங்க கார்ல, இன்னும் ஆளை காணோம். தேடு, போன் அடி. ஹாய் லக்கி, சீக்கிரம் வந்துட்டியா? என்ஜாய் பண்ணுவோமா? ஓகே. எங்க பேபிமா? எங்க அங்க பாரு பேபிமா, அங்க பாரு போய் சர்ப்ரைஸ் பண்ணு. ஈரத்தாண்டு கூடாது, கோல்ட் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அவுட்டிங் இது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது இது என்னது, சென்னா மசாலா, ஒரு ஜூஸு, இதோ வந்து காஃபி. அங்கே பாருங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டாக போச்சு. ப்ளீஸ் ஒரு பூரி கொடுங்க, ப்ளீஸ் ஒரு பூரி கொடுங்க. உருளைக்கிழங்கு அதுதான் சொல்கிறேன், ஒரு பூரி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம. ஆக்சுவலி நாங்க எல்லாருமே எப்படி சொல்றது, வீட்லயே கொஞ்சம் சாப்பிட்டோம், சாயங்காலமா சாப்பிட்டோம். பேபி அக்கா மட்டும் தான் இன்னும் சாப்பிடல. அப்படி எல்லாம் சொல்லாத, எல்லாருமே டயட்ல இருக்கிறீங்க நீங்க, அத சொல்லு. ஆனா அல்லு நீ பெரிய ஆள் ஆயிட்டுடா. எல்லாம் ஒரு பெரிய கோடீஸ்வரன் எப்படி நடந்துப்பானோ அந்த மாதிரி நடந்துக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, வெளியில போனா பங்களா நாயை கூப்பிட்டு போவாங்க கோடீஸ்வரங்களாம், அந்த மாதிரி பங்களா நாயை கூட்டிலே சுத்தினுக்கிறேன். கார்ல இருக்குது போறப்ப காட்டுறேன் உங்களுக்கு. மக்களே, என் 60 அடி கூந்தலை நான் கட் பண்ணேன்தான். ஆமா கத்திருந்தா, என்ன ஆச்சு இதுக்கு தேவையில்லாம அவ்வளவு முடிய வெட்டிச்சுன்ட்டு. நீங்க பாருங்க, ஏய் பானிபூரி இதுல தொட்டு சாப்பிடுவாங்க, கால் வந்து லக்கி அடி வாங்கிட்டு காபி எல்லாம் பானிபூரில சாப்பிட கூடாது, பண்ண அமைதியா உட்காராமா. வெறி ஏத்தாதீங்க, என்ன நீ தொட்டு சாப்பிடுறா, ஜூஸ்ல தொட்டு சாப்பிடு. காலா லக்கி, நோ லக்கி, சூப்பரா இருக்கு. கட் பண்ண
பண்ணும்போது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு மக்களே. அப்படியே இப்படி அப்படி அப்படின்னு சிரிப்பிட்டு நானும் பார்த்தேன்ப்பா. நான் clear ஆ ஏய் ஏய் அப்படின்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட திரும்பினேன். அடுத்த நாள் வந்து தலையை ஷாம்பு போட்டு கழுவுனேன். முடிஞ்சது ஓம குச்சி மாதிரி இப்படியே அங்க நல்லா அழகா செட் பண்ணி விட்டாங்க. அப்போ வாவ் வாவ் சூப்பர் பியூட்டிஃபுல் அப்படின்னா வீட்ல வந்து பார்த்தா ஐயோ வந்து பர்த்டே அவளுக்கே சாக்காயிடுச்சு. எல்லாரும் பேபியை கூட ஃபோன் பண்ணி திட்டினாங்க. சேச்சா மை ஹேர் வெரி கியூட். யாரோட சொல்ல கேட்க மாட்டேன் அப்படின்னு. அடுத்த நாள் கழுவுனேன் போயிடுச்சு. நானே கழுவி போயிடுச்சு. ஆனா வாய்க்கு மட்டும் வேலை குத்துன்னு உட்காந்துக்கிறப்பா நீனு. மட்டும் நான் விட மாட்டேன். இல்ல இல்ல கண்டினியூஸா நானும் பார்த்துன்னே இருக்கிறேன். இதை சரி நம்ம வாங்கிட்டு வந்தோம், இந்த அம்மா போட்டு அரைன்னு அரைச்சுன்னுக்குறாங்க. கூட இல்ல உங்களுக்கு வாங்கிட்டு வந்தான்னு நினைச்சீங்களா? ரொம்ப நேரமா இங்கேயோ உட்காந்துக்கின்னு கும்மி அடிச்சுட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வேற எங்கனாச்சும் போலாம்னா பேசணுங்கிறோம்ல. டேய் என்ன கொஞ்சம் காட்டுறா டேய் டேய் காட்டுறா. சட்ட வீடியோவே எனக்கு வர்றதுக்கு இடம் இல்லையா? எப்பயாவது மீட் பண்ணும்போது தான் சொந்த கதை, சோக கதை, அந்த கதை, இந்த கதைன்னு பேச முடியுது. அதனால மனசார மனசு கதையே பெரிய கதையா போயிருக்குது. முடிஞ்சு வீட்டுக்கு போங்க. அந்தம்மா வந்து பாவம் பாரு, நீங்க வந்து என்ஜாய் பண்றதுக்காக என் தூக்கத்தை கெடுத்து என்ன கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கின்னு கதைலாம் முடிஞ்சு பாத்துடா சொல்லும். இங்க பாரு அம்மாவும் பேபி என்னம்மா பேசுனாங்க? கதை ஊர் கதை பேசினாங்க. சரி உட்காரு கீழே உட்காரு. பரவாயில்ல. குட்டி பிரியா என்ன சொன்னாரு உங்க வீட்டுக்காரன்னு கேட்டியா? மண்டையில முடியே இல்லை, அப்புறம் இது எதுக்கு வாங்கி புறா விடுற மாதிரி புறா விட போறா போல் இருக்குதுன்றாரு. எனக்கு இல்ல லக்கிக்கு இந்த மாதிரி. ஓ லக்கிக்கா? நான் என் மண்டையில குத்துறேன். மண்டை பாருங்க குத்துறதுக்கு முதல்ல என்ன இருக்கு? இதுதானே நானும் சொன்னேன். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாம். ஆமா, இதுக்கு எதுக்கு வாங்கணும்? நீ எதுக்குப்பா வாங்குற? நான் உன்னை விட ஹைட்டா முடி வச்சுன்னு இருந்தா அதுவே வாங்கலன்னு. என்ன நோண்டி விட்டாரு. இப்படி பாக்குறப்போ அவளே சிசரத்தை வெட்டின மாதிரி இல்ல கடையில போயிட்டு ஹேர் கட் பண்ற ஸ்பாக்கு போயிட்டு கொலாபரேஷன் பண்ணிக்கலாமா? நான் பண்ணிக்கலாம், எனக்கு வெட்டி விடுவியா? அப்படிலாம் முடியாது. சரி நானே வெட்டின்னு வரேன், ஆனா உங்க கடையில வெட்டின மாதிரி ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன். முதல்ல ஆக்சுவலி ஹேர் கட் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கால் மாமா வித் பேபிமா காலிங். அறிவு கேட்டவளே எனக்கு வளரலன்னு நான் போராடுறேன். வளர முடி ஏண்டி வெட்டிக்கிறேன்? எவ்வளவு முடி வைத்தறிச்சலா இருக்கு. ஆமா திட்டினே தான் பார்த்துன்னு இருந்தா பத்தியா இவள அப்படின்ட்டு. ஓகே கைஸ் பை, see you. உங்களை சந்திப்போம் மீண்டும் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ஆமா அடுத்த வாரம் சொல்லுவாங்க வாரம் புது பொலிவுடன் 20 நாள் ஆயிடும். போன வாரம் சடனா கூப்பிட்டீங்க. திருவற்றியூர்ல இருக்கும்போது சடனா கூப்பிட்டீங்க. ஏப்பா எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனா அப்போ ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தானா? ஒரு நிமிஷம், இன்னைக்கு எதுக்கு கால் பண்ணீங்க? சும்மா தான் கூப்பிட்டோம். அப்படி ஆக்சுவலி நாங்க வந்து குரோம்பேட்ல சுத்தி வந்தோம் மகளே. இவங்களும் குரோம்பேட்ல இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க வீடு அங்கதான் இருக்கு. நாங்க தான் அங்க போய் சுத்தி இருக்கோம். நாங்க என்னன்னா ஒரு ஷாப்க்கு வந்தோம். சரி வந்துட்டு அப்படியே பைபாஸ் குடிச்சு போயிடலான்ற ஒரு ஏன்னா என்ன வேலையில இருக்காங்களேன்னு தெரியலன்னு நினைச்சேன். இவங்க போன் பண்ணி எங்க இருக்க? நானும் அங்கதான் இருக்கேன், குரோமால இருக்கேன், குரோம்பேட்ல இருக்கேன், இரு வரேன்னு வந்தாங்க. அது அங்கேயே ஒரு கோர்வை தான், குரோம்பேட் குரோமா இதெல்லாம் தான் பயன்படுத்துவாங்க. ஓகே, நாங்க வந்ததே வேற ஒரு விஷயமா. சரி எதுக்கும் கூப்பிடுவோம்னு கூப்பிட்டா நீங்க அங்க இருந்தீங்க. சரி ஓகே, நாங்க டியூக்ல வர வந்தோமா, அதனால நாங்க ஈசிஆர் வரைக்கும் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். லாங் டிரைவ் வாங்கிட்டு கோப்ரோ முன்னாடி கோப்ரோ வாங்கிருக்கீங்களா? வாங்கி ரைடு போலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனா இந்த வண்டியில என்னால உட்கார முடியல. பின்னாடி ஐயோ சரி அதனால அங்க போலனால இந்த பக்கம் லாங் டிரைவ் போலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டுறது. கோப்ரோ வாங்கி நம்மளும் ஒரு டிராவல் vlog எதையுமே விட மாட்டேன்டா. இந்த படத்துல சென்டிமெண்ட் இருக்கு, ஆக்ஷன் இருக்கா, ஆக்ஷன் இருக்கு, காமெடி இருக்கா, எல்லாம் இருக்கு. நிறைய வைத்தறிச்சல் இருக்குது. ஓகே கைஸ், Okay. வெரி ஹாப்பி மீட் பண்ணலாம். See you bye. திரும்பி நம்ம அடுத்த வாரம் மீட் பண்ணி புதி பொலிவுடன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த வாரம் நீ பிஸியா இருப்ப. ஏன்னா ஈஸ்டர் உனக்கு. ஆமா. அப்ப பிரியாணி கூப்பிடுவீங்களா? ஆமா கண்டிப்பா. இல்லப்பா அடுத்த வாரம் ஆனா ஈஸ்டர் நம்ம முடிச்சுட்டு வரும்போது இது லாஸ்ட் டைம் ஏன் திறந்துல்ல?
அன்னைக்கு கவர்மெண்ட் லீவ் விட்டுருப்பாங்கண்ணா அதெல்லாம் போய் லாஜிக்கா கேட்டுக்கலாமா விட்டுருங்க. அப்ப ஈஸ்டர் மாஸ் முடிச்சுட்டு வேணா மீட் பண்ணலாம், வந்துருங்க. ஓகே நாங்க மாஸ் முடிச்சுட்டு வருவோம், நீங்க அப்படி வந்துருங்க இங்க. சண்டே தானே ஓகே ஆமா. மீட் பண்ணலாம் ஒரு நாள் நாங்க தூங்கலன்னா வந்துருவோம். சரி விட அது பார்த்துப்போம். நைட்டு நீங்க தூங்குறதா இல்ல என்ன எதுன்றது அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஓகே ஓகே பாய் 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 பாய். சோறு என் கையில இருக்குது, இல்லனா அவன் செத்துருவாங்க. நேரம் இரவு 1 மணி ஆகும்போது இப்பதான் சோறு போகுது மௌலிக்கு. ஆமா வீட்ல சோறு இருக்குது. எக்ஸ்ட்ராடனரி தாய் அப்படிதான் இருப்பா. ஏன்னா சோறு வீட்ல இருக்கு, அவன் திமிரு அதை சாப்பிட மாட்டான். அப்ப அவனுக்கு இது தேவை. சரி ஓகே गाइस பாத்து போங்க, பைக்ல வர போறீங்க, பாத்து போய்க்கலாம். பாய் 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 பாய். தனுஷ் அப்புறம் தனுஷ் ரம்யா நம்பிசர் சூப்பர்